ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2017ல ரிலீஸ் ஆன கேபிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஸ்லாஷர் படமான ஒரு சைக்கோ கில்லர் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் எல்லாம் சொல்ல போறதுல டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணா நம்மளோட சேனல் கொஞ்சம் வேவ்ஸ் அதிகமா போகும். இப்போ ரொம்பவே கம்மியா தான் போயிட்டு இருக்கு, நீங்க செக் பண்ணாலே தெரியும். ஸோ மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஆனா ஒரு 4-5 பேர் தான் தொடர்ந்து கமெண்ட் பண்றீங்க. கண்டினியூவா நம்மளுடைய வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் எனக்கு ரெகுலர் வியூவர்ஸ் பேர் இருக்காங்கன்னு சந்தோஷப்படுவேன். அதுக்காக தான். சரி, ஓகே, இந்த படத்தோட நடுவில் ஏதாவது கொஸ்டின் கேட்பேன், மறக்காம ஆன்சர் பண்ணிடுங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை கட்டி போட்டு அவனுடைய முகம் எல்லாத்தையுமே துணி வச்சு சுத்தி இருக்காங்க. ஏன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அவனுடைய மூக்குல 2 பைப் இருக்கு. அதுல ஒரு பைப்ல ஒரு ஃபனலை கனெக்ட் பண்ணிட்டு அது வழியா ஒரு ஆசிட ஊத்துறான். இது ஒரு ஆசிட். ஸோ இதனால அவனே ரொம்பவே பயந்து போயிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய மூக்குக்கு வரவும் அங்க கட்டி போட்டு வச்சிருக்கணும். வழியில ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பைப் இருக்கு இல்லையா, அதுல இன்னொரு பைப் வழியா ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பைப்ல ஆசிட ஊத்திட்டு இருக்கான், இன்னொரு பைப்ல ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. சோ கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவனை ஒரு பெரிய சுத்தியில வச்சு இந்த சைக்கோ அவனுடைய தலையிலே அடிச்சு சாகடிக்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்றான்னா, இவனை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருப்பான் இல்லையா, எல்லாத்தையுமே போட்டோ எடுத்திருப்பான் போல. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு புக் மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறான். இவனுக்கு இது ஹாபியா இருக்கும் போல இருக்கு. இப்ப அப்படியே அந்த சைக்கோ கார் எடுத்துட்டு சிட்டிக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சைக்கோ போற வழி ஃபுல்லாவே நிறைய போஸ்டர்லாம் இருக்கு. அந்த போஸ்டர்ல ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. ஏதோ மாடல் போட்டோ போல இருக்கு. சோ அவ தான் நம்ம படத்துடைய ஹீரோயினும் கூட. இப்ப நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க போட்டோ ஷூட்ல இருக்காங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துல காமிக்கிறாங்க, நைட் ஆகுது. ஹீரோயின் பாருக்கு போலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வளர்க்குற நாய்க்குட்டி எடுத்துட்டு அப்படியே பாருக்கு போறாங்க. சோ அங்க போயிட்டு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த இடத்துல அந்த சைக்கோ வந்துடுறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ணி வச்சிருக்க அந்த சரக்குல ஏதோ ஒரு விஷயத்த கலந்துடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு அந்த சரக்கு போயிடுது. அவங்களும் குடிச்சிடுறாங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி மயக்கமா வர்ற மாதிரி தெரியும். இதனால போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூமுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு அவங்க பின்னாடி யாரோ கிராஸ் பண்ற மாதிரி தெரியுது. யாரா இதுன்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி கேமரா அவங்கள ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இங்க யாரா கேமரா வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேமரா கிட்ட போய் பார்க்கும்போது அந்த கேமரால இவளோட வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரா இந்த வீடியோ எடுத்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த அந்த சைக்கோவை நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறான். சோ அப்படியே அங்க சீனை கட் பண்றாங்க. ஹீரோயின் கண் முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ அப்படியே வெளியில பார்த்தா தென்னை மரம் பீச் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எங்கடா இருக்கோம், எப்படா இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லை. சோ அப்படியே அந்த ஜன்னல் வழியா வந்து பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அங்க தெரிஞ்ச எதுவுமே உண்மை இல்லை போல இருக்கு. அது ஏதோ ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க போல. அது பார்த்தா வெறும் செவுரு தான், மரக்கட்டையால ஆன செவுரு. சோ இதனால அங்க இருந்து தப்பிக்க வழி இருக்குமான்னு சொல்லிட்டு அங்க இங்கேயும் போய் பார்த்துட்டு இருக்கா. ஆனா எந்த ஒரு வழியுமே இருக்க மாதிரி தெரியல. அங்க ஒரு டிவி, ஒரு கபோர்டு தான் இருக்கு. இந்த சமயத்துல அங்க ஒரு பாக்ஸ் தன்னாலே ஓபன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் போல. சோ அதுல ஏதோ ட்ரிங்க்ஸ் இருக்கு, விட்டமின் ட்ரிங்க்ஸ்ங்கிற மாதிரி தான் எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்து கடுப்பான ஹீரோயினும் அந்த ட்ரிங்க்ஸை தூக்கி செவுத்து மேலே விட்டு அடிக்கிறா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா பொருளையுமே போட்டு உடன்னு உடைக்க ஆரம்பிக்கிறா. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அந்த சைக்கோ கில்லர் பார்த்துட்டு தான் இருப்பா சிசிடிவி வழியா. இவனா இவ்வளவு சொல்றா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த சைக்கோ கில்லர் ஏதோ ஒரு புகையை ரிலீஸ் பண்ணி விட்டுறான் அந்த இடத்துக்கு. அந்த புகையை சுவாசிச்சா மயக்கம் வரும் போல இருக்கு. இதனால ஹீரோயின் ஒரு துணியை எடுத்துட்டு போயிட்டு அங்க பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்கும், அந்த பாத்ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த பாத்ரூம்லயுமே அந்த புகை வந்து ஹீரோயின் மயங்கிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோனை ஒரு சேர்ல போட்டு கட்டி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம முன்னாடி ஒரு டிவி இருக்கு, அதுல ஒரு வீடியோ பிளே ஆகுது. இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அந்த பொண்ணை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான். இப்ப அந்த வீடியோ ஓடிக்கிறதுக்கு அதுல இருக்கிற பொண்ணு பயந்து போய் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும்போது மேல ஒரு ஷவர் இருக்கு. அந்த ஷவர்ல இருந்து தண்ணி மாதிரி விழுகுது. ஆக்சுவலா அது தண்ணி கிடையாது, ஏதோ ஆசிட் தான் போல இருக்கு. சோ அந்த ஆசிட் அந்த பொண்ணு மேல விழ விழ அவ வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த பொண்ணோட முகம் செதஞ்சு போயிருக்கு, ரொம்ப கொடூரமா செத்து போயிட்டா. சோ இத பாக்குற ஹீரோனுக்கும் அள்ளு இல்ல, ரொம்பவே பயந்து போயிருக்கா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இவளுக்கு மேல இருக்கிற அந்த ஷவர்ல இருந்து ஆசிட் ஒழுகிட்டு இருக்கு. இதனால ரொம்பவே பயந்து போய் அலறிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல மயங்கிடுறா. இப்ப மறுபடியும் ஹீரோயின் கண்மொழிக்கும் போது அவங்களுடைய முகத்துல நிறைய துணி சுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த துணி முழுக்க ரத்தமா இருக்கு. அதான் ஆசிட் ஊத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். சோ ஆசிட் ஊத்துனதுனால தான் அந்த மாதிரி துணியை போட்டு சுத்தி வச்சிருக்காங்க போல. ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த துணியை அவுக்குறாங்க. அவங்க முகத்துல காயம் இருக்கிற மாதிரியே தெரியல. இதனால மொத்த துணியுமே எடுக்கும்போது பார்த்தா அவங்க கண்ணத்துல ஒரே ஒரு காயம் மட்டும் இருக்கு. அதையுமே தொட்டு பாக்குறாங்க, வலிக்கவே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மேக்கப் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிருப்பான் போல. சோ இவங்களை பயமுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான். இப்ப அப்படியே ஹீரோயின் ஏன் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு டிரையர் மறுபடியும் ஓபன் ஆகுது. அதுக்குள்ளார பார்த்தா ஒரு கீ இருக்கு, 1 நம்பர் கீ. ஆக்சுவலா அவங்க இருக்கிற ரூம்ல ஒரு கபோர்ட் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதுல 8 கபோர்ட் இருக்கும். அந்த கபோர்ட்ல இருக்கிற 1 நம்பர் கபோர்டு தான் இப்போ ஓபன் பண்றாங்க. பார்த்தா அதுக்குள்ளார ஒரு ட்ரெஸ் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு அங்கேயே போட்டு மறுபடியும் வெளியில வந்துடுறா. இப்ப அந்த சைக்கோவோ பயங்கரமான ஒரு வெளிச்சம் அடிக்கிற ஒரு லைட்டையும் காதே கிளியற மாதிரியான ஒரு சவுண்டையும் கொடுக்க இந்த சத்தத்தையும் இந்த வெளிச்சத்தையும் பொறுத்துக்க முடியாம நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எடுத்து பாக்குறா. அந்த ட்ரெஸ் இவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதனால என்ன பண்றானா, அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு போட்டுறா. இதனால மறுபடியும் அந்த சவுண்டும் அந்த வெளிச்சமும் வருது. இதை தாங்க முடியாம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கட்டிலுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறா. அந்த சமயத்துல அங்க ஒரு சின்ன
கத்தி இருக்கும் அதை எடுத்து இவ மறைச்சு வச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்துல இந்த சைக்கோ அந்த வெளிச்சத்தையும் அந்த சவுண்டையும் ஆஃப் பண்ணிடுறான். இப்ப வெளியில வந்த ஹீரோயினும் மேல பார்க்கும்போது ஏர் வென்டிலேட்டர் ஒண்ணு இருக்கும், அது வழியே எப்படியாவது தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு இவ கையில வச்சிருக்கிற அந்த கத்தியை வச்சு அதுல இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கலட்டிட்டு அது வழியா உள்ள போறா. கொஞ்சம் கொஞ்சமா இவளும் போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இது எல்லாத்தையுமே கேமரா மூலமா அவன் பார்த்துட்டு தானே இருப்பான். சோ அந்த சைக்கோவும் வந்து அந்த ஏர் வென்டிலேட்டரை ஒரு மிஷினை வச்சு கட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற ஹீரோயினும் இந்த பக்கம் திரும்பி போயிடலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேமரா மாதிரி இறக்குறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த சைக்கோ அங்க ஓட்டையை போட்டு ஹீரோயினுடைய கையில ஒரு மயக்க ஊசியை குத்திடுறான். சோ இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இப்ப மறுபடியும் ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்துல தான் அந்த சைக்கோ நின்னுகிட்டு இருக்கான். என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒருத்தவனை கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவனுடைய கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில போட்டு அரைச்சி குழகோனாக்கி அதை இந்த பொண்ணுடைய வாயில ஊத்துறான். என்ன கருமண்டா இதுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த வீடியோ சாப்பிட்டுட்டு பாக்குறீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, தெரியாம சொல்லிட்டேன். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பா. தூங்கி எழுந்திருக்கும் போது பார்த்தா பக்கத்துல இருக்க செவுத்துல இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி வரும். என்னடா இது வெளிச்சம் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது அது செவரே கிடையாது, அது ஒரு கண்ணாடி போல இருக்கு. அதுல ஏதோ பிளாக் கலர்ல பெயிண்டோ இல்ல ஸ்டிக்கரோ ஒட்டிருக்காங்க. சோ அதுல இருந்து தான் அந்த வெளிச்சம் வருது. அந்த சைட்ல யாரும் இருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது. சோ அந்த வெளிச்சத்தை வழியா அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த பக்கமும் இதே மாதிரியான ஒரு ரூம், அங்க யாரும் ஆள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டக்குன்னு அங்க இருந்து ஒரு கண்ணு இவளை பார்க்க டக்குன்னு இவ பயந்து போயிடுறா. சோ அந்தாண்ட ஒரு ஆள் இவள மாதிரியே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால நடுவில் இருக்க கண்ணாடியில அந்த பெயிண்டோ இல்ல ஸ்டிக்கரோ சொன்ன இல்லையா, அதை சுரண்டி உங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி இப்ப ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம்ல பார்க்கும்போது பார்த்தா அந்த நடுவில் இருந்த பெயிண்டோ ஸ்டிக்கரோ எதுவுமே காணோம். ரெண்டு பேருமே நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இருக்கா இல்லையா, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோன்னு வச்சுக்கலாம். இப்போ ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கிற அந்த பாக்ஸ் ஓபன் ஆகும். வழக்கம் போல அந்த டிராயர் தான். ஸோ அதுல போயிட்டு பார்க்கும்போது ஒரு கப்பில் மண்ணும் தீப்பெட்டியுமே இருக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி வந்த சைக்கோவும் ஹீரோயினை பிடிச்சிடறான். ஸோ அப்படியே ஹீரோயினை மயக்கப்படவும் வச்சிடறான். இப்போ கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடிக்குள்ளார நிறைய மண்ணு கொட்டிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த கண்ணாடி பெட்டியில மண்ணு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா ஹீரோயின் இறந்து போயிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ராப் தான். இந்த சமயத்துல ஹீரோயின் என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பா. இந்த சமயத்துல அந்த ஹீரோ இருக்கா இல்லையா, அவனுக்கு முன்னாடி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அவன் பார்த்துட்டு அந்த சைக்கோ பயங்கரமா திட்டுறான். நான் மட்டும் உன்னை பார்த்தேன்னா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ராடை வச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மேல இன்னொரு ஏர்மெண்ட் இருக்கும், அது வழியா போயிட்டு ஹீரோனை எப்படியோ காப்பாத்திடுறான். அது மட்டும் இல்லாம அதே ஏர்மெண்ட் வழியா ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பக்கத்துல இருக்க ரூம்ல இறங்கும் போது பார்த்தா அங்க இருக்கிற பாத்ரூம்ல ஒரு பொண்ணு ஆசிடால குளிக்க வச்சு ரொம்ப கொடூரமா சாகடிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்து பயந்து போயிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க வேற ரூமுக்கு. எப்படியோ ஒரு டோர் ஓபன் பண்ணி வெளியில வர்றாங்க. பார்த்தா அங்க ஒரு கார் இருக்கு. ஹீரோயின் அந்த கார்ல உட்காந்துட்டு வா நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கூப்பிடும் போது அவனும் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. என்னடா இது கொடுமை அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போயிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த காரையும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இங்க இருந்து முதல்ல தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி வேகமா போறாங்க. பார்த்தா முன்னாடி ஒரு ஷட்டர் இருக்கு, அதை உடைச்சிட்டு போலான்னு சொல்லி பார்க்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் உடைய மாட்டேங்குது. காரை ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் வேகமா உடைச்சிடுறாங்க. ஸோ அப்படி வேகமா போய் இடிச்சதுல ஹீரோ மயக்க போட்டுறான். இந்த சமயத்துல ஹீரோனும் அவனை எழுப்ப ட்ரை பண்றான். அதே சமயத்துல பின்னாடி அந்த சைக்கோ கில்லரும் வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இவங்க தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம அந்த கார்ல இருக்கிற அந்த விஷ புகையும் ஓபன் பண்ணி விட்டுறான். அதாவது மயக்கம் வர்ற புகை. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி காமிச்சா ரெண்டு பேருமே முன்னாடி உட்கார வச்சு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற டிவில ஒரு வீடியோ ஓட ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாவை கத்திய வச்சு குத்தி கொலை பண்ற மாதிரியான ஒரு வீடியோ தான். அது மட்டும் இல்லாம அதை போட்டோ எடுத்து அவன் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இது ஆக்சுவலா இந்த சைக்கோடைய சின்ன வயசு வீடியோங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைக்கோன்னா எவ்வளவு கொடூரமானவன் பாத்தியா, எங்க அம்மாவே கொலை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ காமிச்சிருக்கான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ ஹீரோனு கிட்ட வந்து தப்பிக்கவா ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரி அவளுடைய பல்ல புடுங்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த சமயத்துல ஹீரோவோ அவளை எதுவும் பண்ணாத, தப்பிக்கிறதுக்கு நான் தான் முயற்சி பண்ணேன், நான் தான் அவளை கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புடுங்கிறதுனா என்னுடைய பல்ல புடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த சைக்கோவும் இவனுடைய பல்ல புடுங்க ஆரம்பிக்கிறான். இதனால வழியில பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருப்பான் ஹீரோ. இதை பார்த்து ஹீரோயின் அழுதுகிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இவங்களுடைய கண்ணை கட்டி ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல விட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகி ஒண்ணு மண்ணா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மயக்கமாயிரா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மயக்கமான ஹீரோனை எழுப்ப ட்ரை பண்ணும்போது அவ எழுந்துக்கவே மாட்டா. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ குடிச்ச தண்ணியில யாரோ மருந்து கலந்துருப்பாங்க போல. அது அந்த சைக்கோ தான் நினைச்சுக்கிட்டு இந்த சமயத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ஓபன் பண்றாங்க. என்னன்னா இவ்வளவு நேரம் நான் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனுமே இந்த சைக்கோ கில்லர் தான். ஆக்சுவலா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தாங்க இல்லையா, அந்த வீடியோல வர அந்த சின்ன பையனே நம்ம ஹீரோ தான். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் கொலை பண்ணும்போது அதை ஒருத்தவன் வீடியோ எடுத்திருப்பான் இல்லையா, அவன் யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோடைய அண்ணன் தான். ஆக்சுவலா ரெண்டு பேருமே சைக்கோங்க தான். இப்ப ஹீரோயின் நல்ல மயக்கத்துல இருக்காங்க. இந்த சமயத்துல தன்னுடைய அண்ணனை பாக்குறதுக்காக போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இந்த தம்பி சைக்கோ ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்கு, அதுல போயிட்டு ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டை வச்சு ஒரு பெரிய டோரே இருக்கு, அது டோர் மாதிரியே இருக்காது, அதை ஓபன் பண்ணி அப்படியே மெதுவா கதவை சாத்தி
எடுத்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட போறான். அவங்க அண்ணன் பார்க்கவே கொஞ்சம் ஜிஜாண்டிக்கா இருக்கான் இல்லையா. அவன் என்ன சொல்றான்னா, வழக்கமா ஒரு பொண்ணை கடத்தினோம்னா சீக்கிரமாவே அவளுடைய கதையை முடிச்சிருவே, இப்பயும் அவ கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க, அவளை சீக்கிரம் கொலை பண்றா அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணங்காரன் சொல்லும் போது இந்த தம்பிக்காரனும் இல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதனால ரெண்டு பேருக்குமே ஒரு வாக்குவாதம் வருது. இந்த வாக்குவாதம் முத்தி போனதுல இந்த தம்பி சைக்கோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து அண்ணன் சைக்கோவை குத்தி கொன்னுறான். உடனே அந்த அண்ணன் டெட் பாடி டிஸ்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாத்ரூமுக்கு தரன்னு இழுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஒரு பாத் டப்ல உட்கார வச்சிடறான். சோ இப்போ எல்லா எவிடன்ஸையும் கலைக்கணும் இல்லையா, அதனால நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தவங்களை கொலை பண்ணா அவங்க எல்லாரையுமே போட்டோ எடுத்து ஒரு புக் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பான் இல்லையா. சோ அந்த மாதிரி புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு கபோர்ட்ல வச்சுட்டு அந்த டோரை லாக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல கதவு யாரோ தட்டுறாங்க. இந்த சமயத்துல அந்த டோரை சரியா கூட சாத்தாம அப்படியே வெளியில வந்து பார்த்தா ரெண்டு போலீஸ் தான். ஹீரோனுடைய போட்டோவை காமிச்சு இவங்களை காணோம், நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல சார் நான் இவங்களை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகேப்பா, இங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், ஒரு வாய் காஃபி கூட கொடுக்க மாட்டியா, வெளியில நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க, உள்ள கூப்பிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சரி சார் வாங்க சார் உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காஃபி சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சரி போட்டு எடுத்துருவா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அவனும் பால் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணும்போது பார்த்தா அந்த இடத்துக்குமே அந்த ரெண்டு போலீஸுமே வந்துட்டாங்க. இந்த சமயத்துல அங்க இருக்கிற டிவியை ஒரு போலீஸ் ஆன் பண்ணி ரெண்டு பேருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இன்னொரு போலீஸ் வந்து இந்த சேனல்ல மாத்தலாம்னு சொல்லிட்டு ரிமோட் எடுத்து மாத்தும் போது பார்த்தா கீழே பேஸ்மெண்ட்ல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீடியோ தான் வருது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அந்த சைக்கோவோ ஒரு கன் எடுத்து அவங்க ரெண்டு பேருமே பட்டுன்னு போட்டு தாக்கிடுறான். கொஞ்ச நேரத்துல இதுக்கு மேல இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோனு கிட்ட போயிட்டு ஹீரோனை எழுப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இங்க பாரு மேல ரெண்டு சைக்கோ வந்தாங்க, அவங்கள சுட்டு தள்ளிட்டேன், வா நம்ம இங்க தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை கூட்டிட்டு போறான். சோ செத்து கிடக்கிற அந்த போலீஸை பார்த்துட்டு இவனுங்க தான் சைக்கோ கில்லர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு போன் இருக்கும், அதை எடுத்து போலீஸ் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனை கையில எடுக்கும்போது இந்த சைக்கோ போனை வாங்கி வச்சுக்கிறான். இந்த சமயத்துல நீ போலீஸ்க்கு கால் பண்ணேன்னா நம்ம தான் மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தயவு செஞ்சு யாருக்கும் போன் பண்ணாத, நீ இங்கே உட்காந்துட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போயிட்டு அங்க இருக்கிற ஆக்சுவலா இவனோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கும் இல்லையா, சோ இதை பார்த்தானா மாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல ஹீரோயின் அந்த இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கபோர்ட்ல அந்த சைக்கோ புக் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிருந்தான் இல்லையா, அதுல வந்து ஹீரோனுடைய பெருமை எழுதி ஒரு புக் இருக்கும். சோ அதை எடுத்து பார்க்கும்போது ஹீரோயினும் இந்த சைக்கோவும் ஒன்னா இருந்தாங்க இல்லையா, அந்த போட்டோ எல்லாம் சேர்த்து ஒட்டி வச்சிருக்கு. அதே மாதிரி வேற ஒரு பேர் போட்டா அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது அதுலயுமே இந்த சைக்கோ தான் இருக்கான். இதை பார்த்த உடனே இவன் தான் சைக்கோ அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கையே பார்த்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல பார்த்தா அந்த அண்ணங்காரன் சைக்கோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து இன்னும் சாகல போல இருக்கு. அவன் வந்து ஹீரோயினை பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வயித்துல ஆல்ரெடி ஒரு கத்தி சொருகி இருக்கும் இல்லையா, அது இன்னும் வெளியில எல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கும். சோ அந்த கத்தி உள்ள இருக்க அந்த அண்ணன் சைக்கோவை அந்த இடத்துல சாகடிச்சிட்டு இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடமும் போய் பாக்குறாங்க. எல்லா டோருமே க்ளோஸ்ல இருக்கு, லாக்ல இருக்கு. இப்ப அப்படியே அந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. அவன் ஒரு கேமரா எடுத்துட்டு ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துக்கு வரான். இந்த சமயத்துல ஹீரோயின் என்ன பண்றானா, அந்த செத்து கிடக்கிற போலீஸோட பாக்கெட்டை செக் பண்ணும்போது பார்த்தா அந்த போலீஸோட ஐடி இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது போலீஸ் நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வந்துடுறாள். இந்த சமயத்துல அந்த இடத்த ரத்தத்தை கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. கையில ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி வச்சிருப்பா. அவன் கிட்ட போயிட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி கிட்ட போயிட்டு டக்குன்னு அந்த ஸ்ப்ரேவை அந்த சைக்கோ முகத்துல அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு வெயிட் எல்லாம் வச்சுட்டு தான் போறா. இப்படியுமா ஓடி வந்து மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கே வந்துட்டாங்க. சோ அவனுமே பின்னாடி தேடி வந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு ஒரு லைட்டும் ஒரு கன்னும் கிடைக்குது. சோ அந்த லைட்டை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல கண்ணாடி மாதிரி இருக்கும், கண்ணாடியில இவளோட போட்டோ தான் இருக்கும். அந்த கண்ணாடிக்கு பின்னாடி தான் இந்த சைக்கோவும் நின்றுகிட்டு இருக்கான். சோ கரெக்டா அந்த கண்ணாடி மேல அந்த லைட் அடிக்க ஹீரோயின் அந்த பக்கம் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவோ அந்த இடத்துக்கு வரும்போது ஹீரோயின் அவனை பார்த்து ஷூட் பண்ண பார்த்தா அந்த கன்னு சுட மாட்டேங்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த சைக்கோ வேகமா ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து அந்த கன்னை பிடுங்கி இந்த கன்னை எப்படி ஷூட் பண்ணணும்னு தெரியுமா, ஃபர்ஸ்ட் இப்படி லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு லோட் பண்ணி ஹீரோனை சுடலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கேப்பை யூஸ் பண்ண ஹீரோயினோ டக்குன்னு அவங்ககிட்ட இருந்து அந்த கன்னை பிடுங்கி அவனுடைய தொடையிலே ஒரு புல்லட்டை இறக்கிட்டு மறுபடியும் லோட் பண்ணிட்டு அவனுடைய நெஞ்சிலே ஷூட் பண்ண அவன் அந்த இடத்துல செத்து போறான். ஹீரோயின் ரெண்டு சைக்கோ கிட்ட இருந்துமே தப்பிச்சு வெளியில வராங்க. அந்த சிட்டிக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த படம் போன இன்ட்ரெஸ்ட்ல நான் நடுவில் கொஸ்டின் கேட்கவே மறந்துட்டேன். இப்ப கேட்கறேன். ஏற்கனவே டேட் ஆஃப் இயர் கேட்டாச்சு, இப்போ டேட் ஆஃப் மந்த் சொல்லுங்க. சோ நீங்க பிறந்த மாசம் என்னன்னு சொல்லுங்க. நான் மே மாசம் பிறந்தேன், நீங்க எந்த மாசத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதே போல நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம எல்லாருமே லைக் பண்ணிருங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.